பிட்டு பஹானே பாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் 12:30 மணிக்கு சோனிக்கல். Watch full episodes on Jio Hotstar. ஏய், எப்படி வண்டி ஓட்டுறான் பாரு. நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். போலீஸ் செக்யூரிட்டி டைட்டா இருக்கணும். போற வண்டி எல்லாம் செக் பண்ணிட்டு தான் அனுப்பணும். யாரையும் செக் பண்ணாம அனுப்ப கூடாது. சீக்கிரம் வாங்க சார். சிவா, ஒரு ரெட் கலர் காரு செக் போஸ்ட்ல நிக்காம வேகமா போய்கிட்டு இருக்கு. அதை தடுத்து நிறுத்தியாகணும். அவங்க கண்டிப்பா ஏதோ ஸ்மக்லிங் பொருளை தான் எடுத்துட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது பண்ணு. ஓகே லட்டு சிங் அங்கிள், நான் பாத்துக்கிறேன். இந்த சின்ன பையன் எங்க இருந்து வரான்? இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே. வண்டியை நிறுத்து. சிவா, நான் அந்த சிவப்பு கலர் காரை தான் ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கேன். நீ எப்படியாவது சீக்கிரம் அங்க வந்துடு. சிவா, நான் இப்ப காரோட டாப்ல தான் படுத்துக்கிட்டு போறேன். சிவா, நான் இப்ப காருக்கு முன்னால ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் இப்ப காரோட வேகமா ஓடுறேன். வந்துடு. சின்ன பையா, வழிய விட்டு ஒதுக்கணும் இல்ல. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இந்த வாய்க்கோ. இந்த இதெல்லாம் என்னது? சிவா, கொஞ்சம் இத பாரு. சிவா, அவங்கள விட்டுறாத. அவங்க எல்லாரையும் புடி. அவங்க வைரத்தை கடத்திட்டு போறாங்க. என்ன இப்படி ஆயிடுச்சு? ஒரு சேஃபான இடத்துல தான் இனிமே நாம இருக்கணும் போல இருக்கு. யாருக்கும் நம்ம மேல கொஞ்சம் கூட சந்தேகமே வரக்கூடாது. அதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு. பாஸ், பாஸ், மேல என்னன்னு சொல்லுங்க பாஸ். அந்த ஐடியா என்னன்னு சொல்லுங்க. ஒரு ஸ்கூல் ஸ்கூல்ல வைரக்கல் தேய்க்கிற ஃபேக்டரியா வச்சிடலாம். வெரி குட் பாஸ், வெரி குட். தேங்க்யூ. வேதாஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இன்னையில இருந்து நைட் கிளாஸஸ் ஆரம்பமாயிடுச்சு. காலையில வர முடியாத பசங்க வந்து ராத்திரியில வந்து படிக்கலாம். வாவ், எங்க ஸ்கூல்ல நைட் கிளாஸஸ் ஆரம்பமாயிடுச்சா? ஓகே, நைட்ல போய் கிளாஸ் எப்படி இருக்குன்னு பாத்துடல. அப்படியே லட்டு சிங்க்கும் அட்மிஷன் போடு. அவரும் ஏதாவது கத்துக்கட்டும். இந்த சந்தோஷத்தை கொண்டாடுற விடத்துல உங்க எல்லாருக்கும் ஒரு அற்புதமான பாட்டை நான் பாடி காட்ட போறேன்.
சார் ஒரு லாட் டயர் ஆயிடுச்சுங்க சார். வெரி குட் வெரி குட். இத இங்க இருக்கிற இத நைட் கிளாஸ் பசங்களோட சேர்த்து அனுப்பிடலாம். பாஸ், பசங்க வர போறாங்க, எழுதுருங்க. பசங்களை அனுப்புங்க. வந்துட்டீங்களா? வெரி குட். இப்ப நீங்க எல்லாரும் உங்க பேக்ல வைரத்தை கொண்டு போங்க. ரொம்ப ஜாக்கிரதையா கொண்டு போகணும். யாருக்கும் உங்க மேல சந்தேகம் வரக்கூடாது. நாங்க சொன்ன இடத்துல எல்லாத்தையும் டெலிவரி பண்ணிடுங்க. விஷயம் புரிஞ்சிருச்சு பாஸ், கவலையை விடுங்க. வைரத்தை பேக்ல வச்சு மறைச்சு கொண்டு போகணும். ஊரை விட்டு வெளியே போனதும் அதை ஸ்மக்லிங் பண்ணணும். உங்க பிளான் ரொம்ப நல்லா இருக்கு பாஸ். யாருக்குமே எங்க மேல சந்தேகம் வராது. ஸ்கூல்ல வைரத்துக்கான ஃபேக்டரி இருக்குன்னு கூட யாருக்குமே தெரியாது. யாரும் நம்ம மேல சந்தேகப்பட மாட்டாங்க பாஸ். சூப்பர் ஐடியா. ஒரு விஷயத்தை நல்லா கவனமா கேளுங்க. என்ன பாஸ் சொல்லுங்க. நீங்க போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சிவா. அப்படியா? ஓகே, நல்ல பேரு. சிவா, இவன் என்ன பேச பேச போய்கிட்டே இருக்கான்? ஹலோ ஃப்ரெண்ட், நாங்களும் இந்த ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். உங்க ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. சரி, என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க? சொல்லி கொடுத்தாங்க. இவங்க கிட்ட பேசுறதுக்கு கூட நேரம் இல்ல போல இருக்கு. ஏப்பா, என்ன படிச்சீங்க? அதான் சொல்றேன்ல, எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. எதுக்கு வீணா தொல்லை பண்றீங்க? இவங்களை பார்த்தா பசங்க மாதிரியே தெரியலையே. முகம் மட்டும் பசங்க மாதிரி இருக்கு. ஆனா குரல் ஆம்பளை குரல் மாதிரி எல்லாம் இருக்கு. இவன் என்கிட்ட பம்பு பண்ணுறான். எதுக்காக என் ஃப்ரெண்ட நீ தொலை பண்ணிக்கிட்டு இருக்க? என்னப்பா, நீ கூட பெரிய ஆம்பளை மாதிரி பேசுற. எங்க ஒரு வாட்டி பேசி காட்டு. எனக்கு உன் மேல சந்தேகமா இருக்கு. இவன் குரலும் ஆம்பளை மாதிரி தான் இருக்கு. என்ன கிண்டல் பண்றியா? இதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட நீ தொல்லை பண்ண கூடாது. இங்க பாருங்க, நாங்க எதுவும் பண்ணலங்கிறதுக்காக எங்களால சண்டை போட முடியாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, சரியா? நீங்க எங்க ஃப்ரெண்ட தொல்லை பண்ணுவீங்க, அதை பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணுமா என்ன? இப்ப எதுக்கு எங்களை தடுத்துக்கிட்டு வர? நாங்க வேற சிரிக்க மட்டும் தான் செஞ்சோம். உன்னை அடிச்சது சிவா தான். எங்களை விட்டுடு. ஹலோ லட்டு சிங் சார். சிவா, என்னாச்சு? நாங்க அந்த பசங்க கிட்ட ஸ்கூல்ல என்ன படிச்சீங்கன்னு கேட்டோம். அதுக்கு அவங்க எங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பசங்களோட குரல் ஆம்பளைங்க குரல் மாதிரி இருந்தது. ஓ, அதுவா அவனுக்கு தொண்டை கட்டி இருக்கலாமா? யூ டோன்ட் வரி, நான் நாளைக்கு வந்து ஸ்கூலை வந்து செக் பண்ணி பார்க்கறேன். அவங்க பசங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. சிவா, அதுல ஒரு பையனோட குரல் நிச்சயமா ஆம்பளை குரல் மாதிரி இருந்தது. இன்னைக்கு நைட் லட்டு சிங் அங்கிள் போய் செக் பண்ணி பாப்பாரு. நாம ஸ்கூலுக்கு வெளியில அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். லட்டு சிங் அங்கிள் என்ன கண்டுபிடிச்சிட்டு வராருன்னு பார்க்கலாம். எதுக்காக நீங்க அந்த சின்ன பையன் கிட்ட சண்டை போட்டீங்க? கரெக்டா பாஸ்? சண்டை போட்டீங்கன்னா அப்புறம் எல்லாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வந்துட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு நம்ம போய் ஆகணும். அதான பாஸ்? சிவாவையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் யாரு அடிச்சது? சீக்கிரம் சொல்லுங்க. யார் யாரெல்லாம் சேர்ந்து அடிச்சீங்க? சார், அவன் சூப்பர் ஃபைட்டர். அவன் கூட எங்களால எப்படி சார் சண்டை போட முடியும்? அவன் தான் எங்களை அடிச்சான். அவன் எங்களை எப்படி எல்லாம் பஞ்ச் பண்ணான் தெரியுமா? வலி தாங்காம அழுதுகிட்டே இருந்தோம் நாங்க. சரி, என்கிட்ட சொல்லுங்க.
சிவா எப்படியெல்லாம் பஞ்ச் பண்ணான்னு என்கிட்ட சொல்லுங்க. நான் தான் அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கறேன், அதனால தான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். டெல் மீ. பசங்களா, நான் உங்ககிட்ட சொல்லதான் சொன்னேன், இப்படி அடிச்சு காட்ட சொல்லல. போதும் போதும் நிறுத்துங்க. என்ன பார்த்தா பஞ்சிங் பேக் மாதிரியாக இருக்கு. என்ன எதுக்காக அடிக்கிறீங்க? சார், உங்களை அடிக்கிறதுக்கு எங்களுக்கு எங்க சார் தைரியம் இருக்கு? அவன் எங்களை எப்படி அடிச்சான்னு நாங்க உங்களுக்கு டெமோ காட்டுறோம், அவ்வளவுதான் சார். லாஸ்ட் பஞ்ச் மிஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் வாங்க. சார், நீங்க அவனுக்கு ரொம்ப நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க சார். யூ ஆர் கிரேட் சார், யூ ஆர் கிரேட். எங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க சார். கொடுக்கறேன், உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறேன், நல்ல ட்ரைனிங் கொடுக்கறேன். முதல்ல நான் ட்ரைனிங் ஆகுறேன். லட்டு சிங் அங்கிள் என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. அவங்க ரொம்ப நல்ல பசங்க சிவா. படிக்கணும்னு வந்திருக்காங்க, ஒழுங்கா படிக்கிறாங்க. லட்டு சிங் சார், மறைக்காம சொல்லுங்க, உள்ள என்ன நடந்தது? நீங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அடடடடடா, அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்கப்பா. அதுல ஒருத்தன் என்ன ரொம்ப நல்லவர்னு சொல்லி அடிச்சாப்பா. நானும் எவ்வளவுதான் வலி தாங்காத மாதிரியே நடிக்கிறது. வலி தாங்கல. அந்த வாழு பசங்க ரொம்ப மோசப்பா, சோப் போடாம என்ன துவைச்சிட்டாங்க. லட்டு சிங் அங்கிள், ஏதோ ஒண்ணு சரியில்லை. உள்ள போய் நானே என்னன்னு பார்த்துட்டு வரேன். என்ன இது? மிஷின் சத்தம் கேக்குது. பாஸ் பாஸ், அந்த சின்ன பையன் சிவா இங்கேயும் வந்துட்டான். என்ன பண்றது? சிவாவை பிடிச்சி எனக்கு முன்னாடி கூட்டிட்டு வரணும், அவ்வளவுதானே பாஸ்? ஓகே பாஸ், அவனே வந்துட்டான். எதிரில் நிக்கிறான் பாருங்க பாஸ். ஏய் சின்ன பையா, உனக்கு என்னதான் ப்ராப்ளம்? டேய் சின்ன பையா, உனக்கு என்னப்பா பிரச்சனை? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இந்த இடம் நமக்கு சேஃப் இல்ல, உடனே கிளம்புங்க. அப்படித்தானே பாஸ்? இவனை பிடிங்க, நம்ம கூட கூட்டிட்டு வாங்க. இந்த இடம் இப்போ நீங்க எல்லாரும் சின்ன பசங்க கிடையாதா? வாங்க, இப்ப வாங்க. சின்ன பசங்கன்னு தான் இது வரைக்கும் நான் சும்மா இருந்தேன். இந்தா, நீயும் வாங்கிக்கோ. அட எழுந்திருக்க பாஸ், நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும் பாஸ். என்ன பாஸ், நீங்க இப்பவும் தூங்குறீங்க? லட்டு அங்கிள் வந்துட்டாங்க, லட்டு அங்கிள் வந்துட்டாங்க. நம்ம சிவா அடி வாங்கினது அவர்கிட்ட காட்டுவோமா? நான் தான் முதல்ல சிவா எப்படி அடிச்சான் செஞ்சு காட்டுவேன். வேண்டாம் வேண்டாம் விட்டுருங்க. யாராவது அங்க இருந்தா என்ன வந்து காப்பாத்துங்களேன்.
லட்டு சிங் அங்கிள் அரெஸ்ட் them. நான் இப்ப வந்துடுறேன். அட இவன் சைக்கிள்ல பறக்கிறான். சிவா, இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். பாஸ், பைலட் கீழே வந்துட்டான். இப்ப ஹெலிகாப்டரை உங்களால மட்டும்தான் ஓட்ட முடியும் பாஸ். சீக்கிரம் பைலட்டோட சீட்ல உட்காந்து ஓட்டுங்க. ஓட்டுங்க. நான் தான் ஓட்டுவேன். அட என்ன பாஸ் இந்த நேரத்துலயும் தூங்குறீங்க? இப்ப மட்டும் நீங்க தூங்குனீங்கன்னா நம்ம ஒரேடியா தூங்க வேண்டியதுதான். ஓட்டுங்க பாஸ். என்ன எழுப்பிட்டே இரு. எனக்கும் சாக கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. தூங்க விடாத. இவனை விடாத. இவன் கதைய முடிச்சு மேல இருந்து பாஸ். அட எழுந்திருங்க பாஸ், எழுந்திருங்க பாஸ், எழுந்திருங்க. எழுந்துருங்க, எழுந்துருங்க பாஸ், எழுந்துருங்க பாஸ், எழுந்துருங்க பாஸ். தூங்குறதுக்கு நம்ம கிட்ட லைஃப் லாங் டைம் இருக்கு. எழுந்துருங்க சொல்றேன்ல. எழுப்பிக்கிட்டே இருங்க. கவலைப்படாதீங்க, முடிச்சிட்டு தான் இருக்கேன். கவலைப்படாதீங்க. அங்கிள், என் கூட ஃபைட் பண்றீங்களா இல்ல அரெஸ்ட் ஆயிடுறீங்களா? நான் அரெஸ்ட் ஆயிடுறேன்ப்பா. இன்னும் எவ்வளவு நேரம் தான் ஃபைட் பண்ணுவேன்? நான் ஜெயில நிம்மதியா தூங்க போறேன். இங்க எனக்கு நிம்மதியான தூக்கமே இல்ல. ஏன்னா தூங்கவே விட மாட்டேங்கிற. You are under arrest. Thank you Shiva. Thank you very much. நீங்க இந்த டைமண்ட் ஸ்மக்லரை கண்டுபிடிச்சிட்ட. நீ ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிருக்க சிவா. இவனா நான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு எப்படியோ என் கையில சிக்கிட்டான். வா, உன்னை லாக்கப்ல நல்லா நான் தூங்க வைக்கிறேன். இவ்வளோ நாளுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சிவாவோட ஊரான வீனஸ் சிட்டிக்கு போறோம்ல. பாட்டி இந்த தடவை சூப்பரான டிஷ் நமக்காக பண்ண போறாங்க. கேக்கும் போதே எனக்கு பயங்கரமா பசிக்குதே. அட மெதுவா சாப்பிடு யோடி. வீனஸ் சிட்டிக்கு போறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. வேணும்னா நான் உங்க எல்லாருக்கும் எங்க கிராமத்துல நடந்த கதை ஒண்ணு சொல்லட்டுமா? அது சூப்பரா இருக்கும். இவங்க ஹெலிகாப்டர்ல இருந்து எதுக்காக ட்ரெயின்ல லேண்ட் ஆகுறாங்க? கண்டிப்பா ஏதோ ஒண்ணு சரியில்லை. ஆதி, யூடி, ரேவா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இவங்க கிட்ட சொன்னா டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. நானே போய் என்ன விஷயம் பாக்குறேன். இந்த கோல்டு கிட்ட இருந்து கோல்டையும் கோல்டு கிட்ட இருந்து கோல்டியையும் யாராலையும் பிரிக்க முடியாது. காட்ஸே இதுக்கு சப்போர்ட் பண்ணும்போது நான் எதுக்காக கவலைப்படணும்? இங்க இருக்கிற எல்லா தங்கமும் இப்ப உடனே என்னோட ஹெலிகாப்டருக்குள்ள போயாகணும். பயப்படாதீங்க, உங்க பங்க கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துருவேன். ஆனா அங்கிள், முதல்ல நீங்க இங்க இருந்து தங்கத்தை எடுத்துட்டு போனா தானே அவங்களுக்கான பங்கு நீங்க கொடுப்பீங்க. யாரால என்ன தடுக்க முடியும்? நீ தடுப்பியா?
இது வரைக்கும் இந்த கோல்டிய கோல்டு கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்கவே முடியல. அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன பையன் என்ன தடுப்பானா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. சீக்கிரம் வாங்க. நாங்க வரோம். எங்களை கூட்டிட்டு போங்க. நாங்க வரோம். சிவா, நீ சொல்லாம எங்கப்பா போன? நான் கொஞ்சம் வாக் பண்ண போயிருந்தேன். நிஜமாவா? பிலீவ் மீ. கோல்டி கிட்ட இருந்து கோல்டையும் கோல்டு கிட்ட இருந்து கோல்டியையும் யாராலையும் பிரிக்க முடியாது. ஆனா முதல் தடவையா இந்த பையன் என்ன பிரிச்சுட்டான். அவனால தப்பிக்க முடியாத மாதிரி அவனை இப்போ நான் நல்லா மாட்டி விட போறேன். என்னோட மொபைல் போனை வச்சு அவன் லைஃப்ல நான் எவ்வளவு பெரிய பிரச்சனைய உருவாக்க போறேன்னு பாருங்க. வீனஸ் சிட்டில ஓடுற ட்ரெயின்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. வீனஸ் இன்டர்நேஷனல் பேங்க்ல டெபாசிட் செய்ய இருந்த கோல்டு ட்ரெயின்ல கோச்சில இருந்து திருட முயற்சி பண்ணிருக்காங்க. ஓப்போ சிவா, தயவு செஞ்சு நான் சொல்றத கவனமா கேளு. நாம கொஞ்ச நாள் இங்க நிம்மதியா இருக்கணும்னு தான் வந்திருக்கோம். நீங்க எல்லாரும் எவ்வளவு ஜாலியா இருக்கணுமோ அவ்வளவு ஜாலியா இருங்க. ஆனா ஏதாவது திருடனை பிடிக்க போறேன்னு போறீங்க, அவ்வளவுதான். நல்ல வேலையா அந்த லட்டு சிங்க இங்க இல்ல. ஓகே பாட்டி, நீங்க சொன்னதை கண்டிப்பா நான் ஞாபகம் வச்சிருக்கேன். இப்ப நாங்க எல்லாரும் வெளியில விளையாட போலாம்ல? தாராளமா போப்பா. சம்பவம் நடந்த இடத்துல, அதாவது அந்த கோச்சில இருந்து இந்த பையனோட போட்டோ கிடைச்சிருக்கு. யாரோ ஒருவர் இந்த போட்டோவை ஆதாரமா எங்களுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. இந்த சின்ன பையன் தான், பேரு சிவா. என்னாச்சு பாட்டி? சிவா, என்னப்பா இதெல்லாம்? உன்னோட போட்டோ எதுக்கு டிவில வருது? நல்ல வேலையா அந்த லட்டு சிங் இங்க இல்ல. இருந்திருந்தா சிவாவை உடனே கூட்டிட்டு போயிருப்பாரு. சிவா, சிவா. இப்பதான் பேரை சொன்ன அதுக்குள்ள வந்தாச்சா? ஒரு நாள் கூட எங்க எல்லாரையும் நீங்க நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்கல்ல? வந்துட்டீங்கல்ல, இப்போ இந்த வீனஸ் சிட்டியையும் வேதா சிட்டி போலவே மாத்திருவீங்க. இல்ல பாட்டி, இல்ல. ஆக்சுவலி இங்க விஷயமே வேற பாட்டி. சிவா, இப்ப நீ உடனே என் கூட வா. இன்ஸ்பெக்டர் நாயக் உன்னை உடனே பார்க்கணும்னு சொன்னாரு. நீ அந்த திருடங்களுக்கெல்லாம் உதவி செய்யறதா நியூஸ் ஊர் ஃபுல்லா பரவிக்கிட்டு இருக்கு சிவா. லட்டு சிங், இல்ல எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா? நானா எதுவும் சொல்ல தாத்தா, நான் எதுவும் பண்ணல. என்ன சொன்னீங்க? ஏ சிவா, உங்களுக்கு திருடனை புடிச்சுதான் கொடுப்பா. அவன் போய் திருடங்க கூட சேர்ந்து வேலை செய்யறானா? பேசுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும். அந்த போலீஸ் கிட்ட போய் உன்னோட பவரை பத்தி ஏதாவது சொன்ன, போ அவரை போய் பார்த்துட்டு சீக்கிரமா வந்துரு. இங்க பாருமா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. சிவாவோட போட்டோவை வேற யாராவது கொடுத்துருக்கலாம். போலாம் லட்டு சிங் அங்கிள். சிவா, அந்த கோல்டு வச்சிருந்த கோச்சில நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தன்னு நான் தெரிஞ்சுக்கணும். சிவா, ஏதாவது பேசு, இல்லன்னா நீ தான் ப்ராப்ளம்ல மாட்டிப்ப. சார், நீங்களே என்னோட சிவாவை பாருங்களேன். உங்களுக்கு என்ன தோணுது? பால் வடிகிற நல்ல குணம் கொண்ட அருமையான பையன் சார். இவன் எப்படி தப்பு பண்ணுவான்னு சொல்லுங்க. சிவா, நீ எதுக்கும் பயப்படாத. சார் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடு. சார், அங்க என்ன நடந்ததுன்னு நானே உங்ககிட்ட சொல்லிடுறேன். சிவா ஜன்னல் வழியா இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ ஹெலிகாப்டர்ல இருந்து ஒருத்த ஏணி வழியா கீழே இறங்கிக்கிட்டு இருந்தான். சிவாவும் அவ இறங்குறத பாத்துட்டான். அப்ப அந்த ஆளு சிவாவை ட்ரெயின்ல இருந்து வெளியே இழுக்கிறதுக்காக ட்ரை பண்ணா. சிவாவும் பயத்துல காப்பாத்துங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தா. ஆனா அது யார் காதலையுமே விழல. அந்த ஆள் கோல்டு இருக்கிற கோச்சுக்குள்ள போடானா, அங்க ஏற்கனவே காட்ஸ் இருந்தாங்க. அந்த காட்ஸ பார்த்ததும் அந்த திருட சிவாவை அங்கேயே விட்டுட்டு போயிட்டா சார். அதுக்கப்புறமா தான் யாரோ சிவாவை போட்டோ எடுத்து மீடியாக்கு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நடந்திருக்கோன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. சிவா, ஐ எம் சாரி. இது எல்லாம் உண்மைன்னா நீ அந்த திருடனை அடையாளம் காட்ட முடியுமா? கண்டிப்பா சார், என்னால அவனோட முகத்தை ஸ்கெட்ச் பண்ணி கொடுக்க முடியும். கிரேட், அப்படின்னா ஸ்கெட்ச் பண்ணு.
இது கோல்டு தி ராபரோட போட்டோ வச்சே. இவனுக்கு கோல்டுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கோல்டு ஒரு இடத்துல இருக்குன்னு மட்டும் இவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துக்கு கண்டிப்பா இவன் திருட வந்துருவான். எல்லாரும் பாத்தீங்களா? அந்த பையனை அவனோட வழியிலேயே நான் மாட்டி விட்டுட்டேன். பிரேக்கிங் நியூஸ். ட்ரெயின்ல தங்கத்தை திருட வந்ததா ஒரு பையனோட போட்டோவை காமிச்சாங்க இல்லையா? இப்போ அந்த பையனோட பேரு என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. பேரு சிவா. இப்போ அந்த கேஸ்ல ஒரு புது திருப்பம் கிடைச்சிருக்கு. சிவா உண்மை என்னங்கறத சொல்லிட்டான். ஒரு பர்சன் ஹெலிகாப்டர்ல இருந்து ஏணி வழியா வந்து சிவாவையும் அவன் கூட இழுத்து இருக்கான். அப்படியே அவனை கோல்டு கோச்சுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. திருட அந்த கோச்சில காட்ஸ பார்த்ததும் சின்ன பையன் சிவாவை அங்கேயே விட்டுட்டு அவன் ஹெலிகாப்டர்ல கதையா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நடக்கலையே. இவ்வளவு பெரிய ட்விஸ்டா. சிவா அந்த பையனை அடையாளமா வரைஞ்சு காட்டியிருக்கான். இதுதான் அந்த திருடனுடைய முகம். என் போட்டோ. இந்த பையன் என்ன பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டானே. இது வரைக்கும் நான் யார் முன்னாடியும் வரக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து திருடிட்டு இருந்தானா இவன் எல்லாருக்கும் முன்னாடி கொண்டு வந்துட்டானே. பாஸ், இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்க பிளான் உங்களுக்கே ரிவர்ஸ் ஆயிடுச்சு பாஸ். கோல்டியோட விளையாட்டுல எப்பவுமே இந்த கோல்டி மட்டும் தான் ஜெயிப்பான். இப்ப நான் அந்த பையனுக்கு கத்து கொடுக்க போற பாடத்தை இனி அவன் வாழ்க்கையில மறக்கவே கூடாது. ஆதி, நீ உண்மையிலேயே அந்த இன்ஸ்பெக்டர் முன்னாடி பட்டிய கலப்பிட்ட போ. சிவா எந்த விஷயத்தையும் சொல்லல, ஆனா இன்ஸ்பெக்டர் சாருக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு. ஆமா, தேங்க்ஸ் ஆதி. பாட்டி கிட்ட நான் கொடுத்த சத்தியத்தை மீறவும் இல்ல. சிவா, ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள நோ தேங்க்ஸ் நோ சாரி. ஃப்ரெண்ட்ஸ், வீனஸ் தி இன்டர்நேஷனல் பேங்க்ல இப்ப கோல்ட டெபாசிட் பண்ணியாச்சு. கோல்டி தி ராபர் ஒரு தடவை சான்ஸை மிஸ் பண்ணிட்டான். பட் ஐ எம் வெரி ஷியோர் அவன் இன்னொரு தடவை கண்டிப்பா முயற்சி பண்ணாம விடவே மாட்டான். நம்ம வீனஸ் சிட்டி இன்டர்நேஷனல் பேங்கை கண்டிப்பா கண்காணிக்கணும். யாரு நீங்களா? யாரா இந்த நேரத்துல லைட்ட போட்டது? அட, யார்ப்பா இப்படி மூஞ்சில லைட் அடிக்கிறது? நீயா? நீ மறுபடியும் இங்க வந்துட்டியா? அங்கிள், உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் நான் இங்க வந்தேன். டேய், இவன் பேசுறத நம்பாதீங்க. இவன் நம்மள அடிக்க பாக்குறான். வாங்க. கோல்டிய கோல்டு கிட்ட இருந்தும் கோல்டு கிட்ட இருந்து கோல்டியையும் யாராலையும் பிரிக்க முடியாது. சரி, சீக்கிரமா இப்ப வெளியே வா. இப்ப அந்த சிவா எப்படி என்னோட வலையில மாட்ட போறான்னு நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. சீக்கிரம் மாஸ்க போட்டுக்க. சூப்பர். சீக்கிரமா இங்க இருக்கிற எல்லா கோல்டையும் எடுங்க. என் மேல யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. எல்லா பழியும் அந்த கோல்டி ராபர் மேலதான் விழும். எடுங்க, எல்லா தங்கத்தையும் இங்க இருந்து எடுங்க. திருட்டு பொருள் எல்லாம் எடுத்துட்டு நீங்க எங்க போறீங்க அங்கிள்? சின்ன பையா, இருட்டா இருக்கிற நேரத்துல சின்ன பசங்க வெளியில சுத்தக்கூடாது. வீட்ல போய் நல்லா தூங்கணும். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. பேங்க் ட்ரெஷரை விட இவ்ளோ அதிகமான கோல்ட 2-3 பைக்ல வச்சு எப்படி எடுத்துட்டு போக முடியும்? எனக்கு என்னமோ எதுவும் சரியா படல. ரேவா, நம்மள டைவர்ட் பண்றதுக்காக தான் இவங்களை அனுப்பியிருக்காங்க. பேங்க்ல இருந்து நம்மள அனுப்பி விட்டுட்டு கோல்டி தி ராபர் அங்க திருட போயிருக்கா.
லெட்ஸ் கோ. நீ சொல்றது சரிதான் சிவா. சிவா உன் பின்னாடி பாரு. சீக்கிரம் சீக்கிரம் வந்துரு. சீக்கிரமா வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. ஓ நோ, அவங்க தப்பிச்சு போயிட்டாங்களே. சிவா, என்னாச்சு பாட்டி? இங்க பாரு, இந்த தடவை டிவில உன்னோட போட்டோ இல்ல, ஆனா ஒரு வீடியோவையே டிவில போட்டுக்கிட்டு இருக்காங்க. சிவா, இதெல்லாம் என்ன சிவா, என்ன நடக்குது? சிவா, என்ன இதெல்லாம்? சொல்லு சிவா, நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற சிவா? இத பார்த்தா என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே சிவா. நோ 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 நோ. லட்டு சிங், என்ன சொல்றீங்க நீங்க? எப்ப பாரு உதவின்னு சிவா பின்னாடி சுத்திட்டு இப்ப அவன் மேலேயே தப்பு சொல்றீங்களா? போங்க, முதல்ல போய் என்ன ஏதுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. உண்மையான திருடனை போடுங்க. லட்டு சிங் அங்கிள், நீங்க என் கூட வாங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஓகே ஓகே, நான் இங்க இருந்து கிளம்புறேன். சிவா, இதெல்லாம் நீ பண்ண கூடாதுன்னு நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லி வச்சிருக்கேன். ஆனா நீ என்னோட பேச்ச கேக்குற மாதிரியே இல்ல. சிவா நில்லு, ஒழுங்கா எங்க கிட்ட சரணடைஞ்சிரு. நீ கோல்ட திருடினதுனால உன்னை நாங்க அரெஸ்ட் பண்ண போறோம். இல்ல, அதெல்லாம் போய். என்ன பண்ண பாத்தீங்கல்ல? இப்ப நாம ட்ரக்கை எடுத்துட்டு போறதுக்கு இதுதான் சரியான வழி. எப்படி? சிவா, எங்க கிட்ட இருந்து உன்னால ஓடி மறைய முடியாது. எங்க கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவும் முடியாது சிவா. கோல்டு கிட்ட இருந்து பிரிக்கணும்னு சிவா முடிவு பண்ணால. வண்டியை நிறுத்து. இவ்வளவு போலீஸ் கிட்ட இருந்து சிவா எப்படி தப்பிக்கிறான்னு நானும் பாக்குறேன். இந்த கர்ச்சீஃபை நான் கட்டிக்கிறேன். அப்பதான் என்னை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த போலீஸ் அங்கிள் ஃபுல் ஃபோர்ஸோட இங்க வந்திருக்காரே. இப்ப நான் எப்படி வெளியில போறது? ஓ இவரும் இங்கதான் இருக்காரா? இவருக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்க வேண்டியதா. எஸ், அதோ இருக்காரு. தானாவே வந்து மாட்டிக்கிட்டாரே. இதுக்கப்புறம் சிவாவால தப்பிக்கவே முடியாதுல்ல? ஆமா தானே? இதுக்கப்புறம் நேரா அவன் ஜெயிலுக்கு தான் போக போறான். நீ இங்க இருக்கன்னா அங்க யாரு இருக்கா? இங்க இருக்கா சிவா, இங்க இருக்கா. சீக்கிரமா வண்டியை எடுறா. இது என்ன தனியா சைக்கிள் வந்துட்டு இருக்கு? அப்போ சிவா எங்க போனா சிவா?
இல்ல, கோல்டு கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. அங்கிள், ஒழுங்கா நடிக்கிறத விட்டுட்டு உண்மை என்னங்கறத சொல்லுங்க. இல்லனா இல்ல நானே எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். இது என்னோட பிளான் தான். சிவா, ஐ ஆம் ப்ரௌட் ஆஃப் யூ. நீ திருடனான கோல்டு இதர் ரோபரை புடிச்சிட்ட, அதே நேரத்துல கோல்டையும் காப்பாத்திட்ட. தேங்க்யூ வெரி மச் சிவா. ஏனா சிவா லட்சத்துல ஒருத்தன், இவன் என்னோட ஸ்டூடெண்ட் இல்லையா? அதான் இப்படி இருக்கான். இவ்வளவு சூப்பரான கிளைமேட், இந்த நேரத்துல சிவா மேல என்ன பிராக்டிஸ் பண்றான்? இந்த மாதிரியான டைம்ல ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். ஒன்னு என் பாட்டு, ரெண்டாவது சுட சுட பக்கோடா. தம்பி பீம்சிங்க, சொல்லுங்க தாத்தா. பக்கோடா கொண்டு வா, அதுவும் சுட சுட. அதுக்குள்ள நான் ஒரு புது ராகத்தை கண்டுபிடிக்க போறேன். இதோ எடுத்துட்டு வரேன். யாராவது தாத்தாவோட பாட்டு நிறுத்த சொல்லுங்களேன், என்னால தாங்க முடியல. இவர் இப்படியே பாடிக்கிட்டு இருந்தாருன்னா அப்புறம் நாங்க இந்த ஊரை விட்டு தான் போகணும். யாராவது தாத்தாவை பாட வேணாம்னு சொல்லுங்க. தடுக்க யாரும் இல்லையா? ஏங்க இப்படி பாடுறேன்னு சொல்லி எல்லாரையும் இம்சப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல நிறுத்துங்க. பீம்சிங், இவருக்கு நீ பக்கோடா எல்லாம் கொடுக்க வேண்டாம். இத உள்ள கொண்டு போ. பீம்சிங், பக்கோடா இங்க கொண்டு வா. நீங்க பாடுறத நிறுத்துற வரைக்கும் உங்களுக்கு இந்த வீட்ல பக்கோடா கிடைக்காது. பீம்சிங், அத உள்ள கொண்டு போ. பீம்சிங், வெளிய கொண்டு வா. உள்ள கொண்டு போ. என்கிட்ட கொண்டு வா. எடுத்துட்டு போன்னு சொன்னேன். பேசாம நீயே இத சாப்பிடலாம், அதான் நல்லது. வேதா சிட்டி மேயர் இந்த நகருக்கு ஒரு அதிர்ச்சி தகவல் தந்திருக்காரு. இங்க ஆயுதங்களை கடத்துற இல்லீகல் ஃபேக்டரி இருக்கு. இதனால வேதா சிட்டிக்கு தான் ஆபத்து அதிகம்னு சொல்லியிருக்காரு. வேதா சிட்டில இருக்கிற போலீஸ் இதெல்லாம் கண்டு காணாம இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. இப்பதான் நினைச்சேன், இந்த நியூஸ் முடிஞ்ச கையோட லட்டு சிங் நமக்கு கால் பண்ணுவார்னு நினைச்சேன். ஹலோ பாட்டிமா, சிவா இருக்கானா? சிவாவா? வீட்லயே இல்ல, அவன் வெளிய போயிட்டா. ஓஹோ, எப்ப வருவான்? ஒரு 10-20 வருஷத்துக்குள்ள வந்துடுவா. என்னது சிவா 10-20 வருஷம் கழிச்சு வருவானா? பாட்டி என்ன இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க? திரும்பி வரதுக்கு இத்தனை வருஷம் ஆகுமா? இந்த லட்டு சிங்குக்கு தோல்விங்கிற வார்த்தையே பிடிக்காது. கான்ஸ்டபிளே, என்னோட கெட்டப்பை எடுத்துட்டு வா. இத கொண்டு வந்துடுறேன் சார். பாட்டி, நான் சிவாவோட ஃப்ரெண்டு. அவன் கூட சேர்ந்து ஹோம்வொர்க் பண்றதுக்காக வந்திருக்கேன். அப்படியா? அப்படியாடா கண்ணா, வா உள்ள வா. உள்ளதா இருக்கான், போ. ஹாய் சிவா, படிக்கிறதுக்கு சரியான நேரத்துக்கு வந்துட்டேனா? எப்படி இருக்க? ஹாய், நான் நல்லா இருக்கேன். இந்த பையன் யாரா இருப்பான்? ஒருவேளை இவன் பாட்டிக்கு தெரிஞ்ச பையனா இருப்பானோ? சரி சரி பசங்களா, நீங்க சமத்தா உங்களோட ஹோம்வொர்க்க பண்ணுங்க.
லட்டு சிங் அங்கிள் நீங்களா? ஆமா நானே தான். ஓகே லட்டு சிங் அங்கிள், அப்படின்னா நாம தான் ஏதாவது ஒன்று செஞ்சாகணும். மீசைய வழிச்சிட்டு வந்துட்டா எனக்கு அடையாளம் தெரியாதுன்னு நினைச்சியா? இதோ வந்துட்டேன். கண்ணா, உன்னை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. நீ ஸ்கூல்ல புதுசா சேர்ந்திருக்கியா? ஆமா பாட்டி, ஆமா நான் புது ஸ்டூடெண்ட் தான். இவ்ளோ பெருசா வளர்ந்துட்ட ஸ்டூடெண்ட் மாதிரி வேஷம் போடுறியா? இந்த வேஷம் இல்ல, நீ எந்த வேஷம் போட்டாலும் நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஸ்டூடெண்ட் வேஷமா? நான் டீச்சரா இருந்து உனக்கு எல்லா பாடத்தையும் கத்து கொடுக்கறேன். இருடா கண்ணா, லட்டு சிங் நில்லுப்பா. இனிமே வீட்டுக்கு வருவேன். பாட்டிமா ஆள விடுங்க. என் மேலேயே பழி போட்டிருக்காங்கல்ல. இந்த கரையை நான் போக்குறதுக்கு எனக்கு 24 மணி நேரம் போதும். சிவா, அவசரப்பட்டு 24 மணி நேரம் சொன்னது ரொம்ப தப்பா தோணுது. இல்ல, அதான் சொல்லிட்டீங்கல்ல, அதை அப்படியே விட்டுருங்க. 24 மணி நேரத்துல இதை முடிச்சு காட்டுறேன். லட்டு சே, இன்னொரு தடவை நல்லா யோசிச்சுக்க. ஏன்னா எல்லாரும் முன்னாடியும் இவ்வளவு பெரிய வாக்கு நீ கொடுக்கற. 24 ஹவர்ஸ்ல நிஜமா உன்னால பண்ண முடியுமா? ஓகே 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 சார், இதை எப்படி முடிச்சு காட்டுறேன் பாருங்க. ஐ அம் டூயிங் வெரி வெல். உன் கான்ஃபிடென்ட் பாக்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்படியே நடந்து டயர்டாயிட போற சிவா, ஐடியா என்னங்கறத முதல்ல சொல்லு. லட்டு சிங் அங்கிள், நம்ம ஊருக்குள்ள எல்லா பக்கமும் கண்காணிக்கலாம். சந்தேகப்படுற மாதிரி ஆளுங்க கண்டிப்பா நம்ம கண்ணுல மாட்டுவாங்க. ஸ்மக்லர்ஸ் இல்லனா தப்பான வேலை பாக்குறவங்க யாராவது மாட்டுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்கள கேங்கோட புடிச்சிடலாம். ஓகே சிவா, டன். Let's go. சிவா, சந்தேகப்படுற மாதிரி சில பேரு பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு மோட்டார் சைக்கிள்ல போறாங்க. அதுவும் சிட்டி அவுட்டர் ஃபேஸ் பண்ணி. எனக்கு என்னவோ அவங்கள பார்த்தா கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கு. கருப்பு ட்ரெஸ்ஸா? ஆமா. யா, நான் அவங்கள பார்த்துட்டேன் ரேவா. நான் அவங்கள ஃபாலோ பண்றேன். நமக்கு பின்னாடி யாரு பறந்து வராங்கன்னு பாருங்க. ஏய் சின்ன பையா, என்ன இது? வழியில இருந்து நகர்ந்து போ. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா.
சீக்கிரம் வாங்க, அந்த பையன் வந்துட போறான். போகாத. மணல்ல கால் தடம் பதிஞ்சா அந்த சின்ன பையனுக்கு நாம இங்க இருக்கோங்கிறது தெரிஞ்சிடும். வாங்க, அதை எடுத்துடு. இந்த காட்டேஜ்ல யாருமே இல்லையே. அவங்க எல்லாம் எங்க போயிருப்பாங்கன்னே தெரியலையே. எப்படி தப்பிச்சாங்க? அந்த சின்ன பையன் சிவா இந்த ஹோஷியா சிங் கிட்ட மோதினது தப்புன்னு நினைப்பான். நம்ம கிட்ட எவ்வளவு பொருள் இருக்கு அது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு நம்ம ஃபேக்டரியை மூடிடுங்க. ஓகே, இப்போ நீங்க எல்லாரும் உங்க லீவை என்ஜாய் பண்ணுங்க. இந்த பிரச்சனை சரியானதுக்கு அப்புறம் ஃபேக்டரியை நாம ஓபன் பண்ணலாம். சிவா, அவங்க டக்குன்னு எங்க காணாம போயிருப்பாங்க? அப்படியே பூமிக்குள்ள போன மாதிரி இருந்தது. எனக்கு ஒண்ணுமே புரியல சிவா. கிராமத்துல எங்க வீட்ல எலிங்க ரொம்ப தொல்லை கொடுத்துச்சு. எப்ப பார்த்தாலும் ஓடி ஓடி பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோ. அது எங்க போகுதுன்னே தெரியாது. என்னடா அது கண்டுக்கே மாட்டேங்குது, அது எங்கதான் போகுதுன்னு நாங்களும் யோசிச்சோம். ஒரு நாள் நான் அதுக்கே தெரியாம பாத்துக்கிட்டு இருந்தேன். அது பூமி கடியில ஒரு ஓட்டு போட்டு உள்ள போதும், அது கண்ணுக்கே தெரியலப்பா. ஆனா அதை நான் பாத்துட்டேன். வாவாதி, நீ சூப்பரான ஐடியா கொடுத்திருக்க. அப்படின்னா அங்க கண்டிப்பா அண்டர் கிரவுண்ட் வழி ஏதோ இருக்கு. அது வழியாதான் அவங்க போயிருப்பாங்க. நாம அந்த வழியை கண்டுபிடிக்கலாம். நான் சின்ன வயசுல இருந்தே ஜீனியஸ் தாப்பா. ஆனா அதை வெளியே சொல்லிக்க மாட்டேன். லட்டு சிங் அங்கிள், நீங்களா? சிவா, நான் எப்பவும் போல நீங்க பேசுறத ஒட்டு கேட்கறதுக்காக மேல இருந்தேன். சிவா, சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க. இல்லன்னா நான் அண்டர் கிரவுண்டுக்கு தான் போகணும். சிவா, டோன்ட் வரி லட்டு சிங் அங்கிள், நீங்க அந்த மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம். சிவா 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 சிவா. நல்ல வேளை சிவா ஜிபிஎஸ் ஆன் பண்ணி வச்சிருக்கிறதால அவன் எங்க இருக்கான்னு ஈஸியா கண்டுபிடிச்சு என்னால வர முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமா வாங்க. என்ன போறதுக்கு வழி கிடைச்சிருச்சு. ஆனா இதுக்குள்ள போகணும்னா என்ன அது? இத பிரஸ் பண்ணி பார்க்கலாம். சிவா, டோர் ஓபன் அடிச்சு பாரு. நானும் வரேன். இதுக்கப்புறம் எங்க போயிருப்பாங்க? என்னோட சைக்கிளையே சப்மரீனா சேஞ்ச் பண்ணிடலாம்.
அதுல ஒரு 4 பேர் உட்காரலாம். சோ லட்டு சிங் அங்கிள், நீங்க ஸ்விம் சூட் போட்டுட்டு எங்க கூட ஸ்விம் பண்ணி வாங்க. ஓகே சிவா. ஹேய் சின்ன பையா, நீ இங்கேயும் வந்துட்டியா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இந்த பையனை சீக்கிரமா புடிங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க. கீழே ஷார்க் வந்துடுச்சு. என்னது ஷார்க்கா? சிவா வேண்டாம். சிவா என்ன காப்பாத்து. ஒரு ஷார்க் என்ன பார்த்துட்டு மத்த கூட்டத்தையே கூட்டிட்டு வந்துடுச்சுப்பா. காப்பாத்து. என்ன ஹைஜப் பண்ற? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. லட்டு சிங் சார், முதல்ல உங்க கையை கொடுங்க. இந்த வரேன். பார்த்து. அப்பா காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. சிவா எங்களை காப்பாத்து. காப்பாத்துங்க. என்ன விட்டுரு, வேடா. சிவா, என்னை எப்படியாவது காப்பாத்து. நான் தோத்துட்டேன், நீ தான் ஜெயிச்சுட்ட. லட்டு சிங் சார், நான் உங்க கூட ஜெயிலுக்கு வர ரெடியா இருக்கேன். என்ன காப்பாத்துங்க, தயவு செஞ்சு காப்பாத்துங்க. ஆமா, நான் இங்க ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கேன். இவரை காப்பாத்துறமா? சிவா, என்ன மட்டும் காப்பாத்து. தேங்க்யூ சிவா. ஷார்க்கோட பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து எனக்கு எப்படியோ காப்பாத்திட்டேன். என்னப்பா, யாராவது என்ன காப்பாத்துங்கள. இப்போ இந்த அங்கிள் நாம என்ன பண்றது? இதெல்லாம் யோசிக்க வேண்டியதில்ல, இப்படியே விட்டு போயிடலாம். இவரோட பிரைனை வச்சு எப்படியாவது ஷார்க்கு கிட்ட இருந்து இவர் தப்பிச்சு மேல வரட்டும். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. சிவா, சிவா ப்ளீஸ், தயவு செஞ்சு என்ன காப்பாத்துப்பா. என்ன அங்கிள், சிவா கிட்ட மோதி தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறீங்களா? சிவா, என்ன இவ்வளவு கனமா இருக்காம? நான் சொல்றத கேளு, இவனை இப்படியே விட்டுறலாம். ஷார்க்குக்கு ஒரு ஃபுல் மீல்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. வேண்டாம். வாவ் லட்டு சிங், வாவ். நீங்க சொன்ன நேரத்துல சொன்ன மாதிரி இந்த கேஸ சால்வ் பண்ணிட்டீங்க. இந்த கேஸை இவன் சால்வ் பண்ணல, அந்த சிவா தான் சால்வ் பண்ணா. அப்புறம் சார், நீங்க நேத்து எந்த மூவி பாத்தீங்க? நான் பொதுவா படங்கள் எல்லாம் பார்க்கறது இல்ல. ஒவ்வொரு சாப்டர்லயும் 10 சம்ஸ தினமும் சால்வ் பண்ணுங்க. அப்பதான் உங்களோட மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப. இந்த நேரத்துல தலைமுடிய விரிச்சு போட்டுக்கிட்டு என்ன பண்றாங்க?
நீ எதுக்காக ஸ்கூலுக்கு வந்த? மேடம் நான் வந்ததுல என்ன பிரச்சனை? உன்னை ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொன்னல, எதுக்கு மறுபடியும் வந்த? எப்போ வருவேனான்னு சொன்னீங்க? ரித்து மேடம் உங்களுக்கு இப்போ என்ன ஆச்சு? உங்க ஹேர் எதுக்காக பறக்குது? நீங்க பார்க்க ரொம்ப பயங்கரமா இருக்கீங்க. என்ன விட்டு தள்ளியே இரு. அட நம்ம மேடம்க்கு என்னப்பா ஆச்சு? இப்படி சார் பறக்க விடுறாங்க. உன்னை வர வேண்டாம்னு சொல்லியும் வந்துட்டல சக்சேனா, உன்னோட ஆட்டம் முடிஞ்சிடுச்சு. நான் உன்னை விட மாட்டேன். என்னாச்சு மேடம்? யாராவது என்ன கீழே இறக்குங்க. ரீத்து மேடம்க்கு பேய் புடிச்சிருச்சு. யாராவது என்ன காப்பாத்துங்க. இங்க எங்க பூதம் இருக்கு? காட்டுங்களேன். பின்னாடி பாருங்க, பின்னாடி பாருங்க. மம்மி உன்னை வர வேணான்னு சொன்னல. எப்ப வர வேணான்னு சொன்னீங்க? நீங்க சொல்லவே இல்ல. நான் சொல்லலையா? இல்ல. அது எங்க இருக்கு? சிவா, இங்கதான் இருந்தது. இல்ல, அங்க இருந்தது. அது வந்து ஓ ரேவா, சரியா சொல்லு, எங்க இருக்கு? அது ஏலியன் தான். அது ஏலியன் தான். இல்ல, அது பேய் தான். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அது எங்க இருக்கு? அத சொல்லுங்க. அது அங்க போயிருக்கு, காரிடோருக்கு. மேம், ஒரு நிமிஷம். இங்க பாரு, அந்த பையனுக்கு என்ன வேணும்னு போய் கேளுங்க. ஏய் சின்ன பையா, என்னடா வேணும் உனக்கு? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. சிவா, அது சிவாவை அடிச்சிருச்சு. ஓடுங்க. எல்லாரும் நெல்லுங்க. இங்க தானே வந்தாங்க. என்னாச்சு சிவா? அவங்க உள்ளதான் வந்தாங்க, ஆனா திடீர்னு காணாம போயிட்டாங்க. வாங்க, அந்த பையன் போயிட்டான். சீக்கிரம் ஓடிடலாம்.
என்ன நான் பேயா மாறினேன்னு சொல்றீங்களா? ஆமா பேய்தான். இவன் ஹேர் பறந்தது, குழந்தைங்களும் பார்த்தாங்க. கேளுங்க. அட என்னோட தலைமுடி எப்படி சார் பறக்கும்? சாரி நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ பாருங்க, அப்ப உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க. ஆமா, இப்ப யாரு கத்துனது? லட்டு சிங் அங்கிள் எழுந்துருங்க. அது சிசிடிவி ஃபுட்டேஜ் தான். உண்மையான பேய் இவங்க இல்ல. பிரீத்து மேடம், அது நீங்க தானே? ஆமா, அது நான் தான். ஆனா என்னால எப்படி பேயா மாற முடியும்? உங்களுக்குள்ள பேய் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நாங்க எல்லாரும் பார்த்தோம். என்னால இதுக்கு மேல இங்க வேலை செய்ய முடியாது. நான் போறேன். பசங்களை பயமுறுத்தாதீங்க சார். அவங்க பயந்துட்டா ஸ்கூலுக்கு வர மாட்டாங்க சார். புரிஞ்சுக்கோங்க. சக்சேனா, உன்னை ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு நான் தான் சொன்னேன்ல. இல்ல, என்கிட்ட சொல்லல. என்ன நம்பு, உண்மையிலேயே என்கிட்ட சொல்லல. நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டியா? இதுக்கப்புறமா நான் சொல்றத நீ எப்படி கேட்க மாட்டேன்னு பாக்குறேன். உனக்கு நான் பாடம் கத்து கொடுக்கிறேன். வராதன்னு நான் தான் சொன்னேன்ல. அப்புறம் எதுக்காக வந்த? வர வேணான்னு சொன்னல, அப்புறம் எதுக்காக வந்த? லட்டு சிங் சார் எந்திரிங்க. சிவா சீக்கிரமா வா, பேய் வந்துடுச்சு. நான் இப்பே அங்க வர ரேவா, டோன்ட் வரி. நான் இங்க இருந்து போறேன்ப்பா. இதுக்கப்புறம் இந்த ஸ்கூலுக்கு எப்போ நான் வரவே மாட்டேன். லட்டு சிங் அங்கிள் எங்க? சிவா வந்துட்டியா? எங்க அந்த பேயே? நான் அந்த பேய ஓட்டாம விட மாட்டேன். சொல்லுங்க எங்க பேயின்னு. இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் எந்த ஒரு திருடன் திருடணும்னு நினைச்சாலும் என் பேரை கேட்டதா அப்படியே தலை தெறிக்க ஓடிடுவான். இந்த பேயெல்லாம் எனக்கு ஜுஜுபி. எங்க எங்க அந்த பேயே? அது உங்களுக்கு பின்னாடி தான் இருக்கு. எனக்கு பின்னாடியா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆமா, பேய் இல்லதான். இந்த விஷயத்துல நம்ம சந்தேகமே படக்கூடாது. இன்னொன்னு எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்துருச்சு. எங்க ஊர்ல 2 கிணறு இருந்துச்சா. எங்க பஞ்சாயத்து தலைவர் ஒரு கிணறு அவர் மட்டுமே யூஸ் பண்ணணும்னு நினைச்சாரு. அதனால ஒரு கிணறுல பேய் இருக்குன்னு அவரே பரப்பி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் கிராமத்து மக்கள் அங்க போறதையே நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து தலைவர் மட்டும் அதுல தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஆதி, நீ உண்மையிலேயே சூப்பர் தெரியுமா? ஈஸியா ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்ட. என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணலையே. ரேவா சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, பஞ்சாயத்து தலைவர் எப்படி எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருந்தாரோ அதே மாதிரி இங்கேயும் யாரோ தெரிஞ்சுதான் பயமுறுத்துறாங்க. எதுக்காக பயமுறுத்துறாங்கங்கிற விஷயத்த நாம கண்டுபிடிச்சாகணும். யூ ஆர் a genius ஆதி. நான் சின்ன வயசுல இருந்தே ஜீனியஸ் தான்ப்பா. வெளியே யார்கிட்டயும் சொல்லிக்க மாட்டேன், அவ்வளவுதான். நாம ரித்து மேம ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்போதான் நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும். ஸ்கூல்ல எலியும் பூனையுமா அடிச்சுக்கிறாங்க. இங்க என்ன ஒன்னா கார்ல போறாங்க? இது எந்த இடம்? இதுவா இப்ப புதுசா வந்திருக்கிற லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூலோட ட்ரஸ்டியோட வீடு இது. 2 பேரும் எதுக்கு இங்க வந்திருக்காங்க? வாங்க போய் பார்க்கலாம். நீங்க மெயின்ல போங்க, நான் பைப்பு வழியா வந்து என்ன ஏதுன்னு பாக்குறேன். நானும் பைப் வழியாவே வரேன். அவங்க செகண்ட் ஃப்ளோர்ல இருக்காங்க. செகண்ட் ஃப்ளோரா? வலிக்கிட்டே இருக்க. இவ்வளவு இடத்துல இருந்து கீழே விழுந்தனா லட்டு சிங் பூந்தி சிங் ஆயிடுவானே.
இல்ல கீழே மட்டும் பார்க்காத லட்டு சிங். நீ தானே இந்த பைப் வழியா போற ஐடியாவை கொடுத்த. தயங்கலாமா? தயங்காம ஏறு. லிப்ட்ல போயிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதே. ஏன் இந்த மாதிரி எல்லாம் ஐடியா எனக்கு வந்து எனக்கே ஆப் ஆகுது. சிவா எப்படியோ மேலே ஏறிட்டான். என் கதை தான். இது என்ன புது டியூஸ்ட்? ஆகா பைப்பு கலந்துடுச்சு. ஆகா சிவா. அங்க ஏதாவது கேக்குதா? ரொம்ப நல்லா கேக்குது. என்ன? என்கிட்ட யாரோ ஏதாவது கேக்குதான்னு கேக்குறாங்க. அது நல்லா கேக்குது. அத கேட்டதே நான் தான். உங்களுக்கு என்ன கேக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அவங்க அப்படி என்னதான் பேசிட்டு இருக்காங்க. அட கேக்குது ரேவா. நான் தான் சொல்றேன்ல, நீ பேசுறது எனக்கு தெளிவா கேக்குதுன்னு. உன்னோட குரல் நல்லா கேக்குறதால தானே நான் பதில் சொல்றேன். ஆமா, எங்க இருக்க ரேவா? நான் உங்க பக்கத்துல தான் இருக்கேன். நீங்க இங்க என்ன பண்றீங்க? மேல போங்க. மெதுவா பார்த்து. சிவா, அங்க நீ என்ன பார்த்த? வாங்க எல்லாம் சொல்றேன். இந்த ஸ்கூல்ல பேய் இருக்கு சார். என் பையன் படிக்க மாட்டான். அவ்வளவுதான். நாங்க வேற ஸ்கூல்ல அட்மிஷன் போட போறோம். அதுக்கு முதல்ல நீங்க டிசியை கொடுங்க சார். பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க, அமைதியா இருங்க. ஸ்கூல்ல பேயோ பூதமோ இல்ல. இது வெறும் புரளிதான். உண்மை என்னங்கறத நாங்க கண்டுபிடிச்சிருவோம். திரும்ப போயிடுங்க. இந்த ஸ்கூல்ல பேய் எல்லாம் இல்ல. திரும்பி போயிடுங்க. சின்ன பையா, உன்னோட ப்ராப்ளம் தான் என்ன? மத்தவங்க விஷயத்துல தலையிடுறது உனக்கு நல்லது கிடையாது. இப்ப நான் உன்னை சரி பண்ற பாரு. உன்னால பேய்ங்க கிட்ட எல்லாம் சண்டை போட முடியாது. ரித்து மேம், நீங்க ஒரு லேடி. ப்ளீஸ் கொஞ்சம் சைடுல நிக்கிறீங்களா? ஏன்னா மத்தவங்கள அடிக்கும் போது உங்களுக்கும் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? வீட்டுக்கு திரும்பி போயிடு சின்ன பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஹலோ அங்கிள். சின்ன பையா, ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. இல்லன்னு பை. இந்த கிளவுஸோட பவரை வச்சுதானே இந்த வேலை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த சிவா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டானே. இங்க இருந்து ஓடுறதுதான் நமக்கு நல்லது. Wait. You are under arrest, madam.
நீ என்னையே அண்டர் அரெஸ்ட் பண்ணுவியா? மறுபடியுமா? இல்ல 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 அண்டர் அரெஸ்ட் இல்ல. லட்டு சிங் சார் முதல்ல எந்திரிங்க. இது பேயே இல்ல. எந்திரிங்க சார். ஓகே, நான் சிவாவை பார்க்க மேல போறேன். மேல இருக்கிற பேய்களை ஒரு கை பார்த்துட்டு வரேன். நீங்க இந்த பேயை சமாளிங்க. இங்க பாரு, ஒழுங்கா அப்படியே நில்லு, இல்லனா வேற மாதிரி ஆயிடும். இங்க யாராவது பேய் மீதம் இருக்கீங்களா? சக்சேரா சார், நீங்களும் நல்லாவே ஆக்ட் பண்ணீங்க. நீங்களும் கொஞ்சம் அவங்க கூட வந்து நிக்கிறீங்களா? நானா? சிவா, நானும் இவங்கள மாதிரி நடிச்சேன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்ல. நான் உங்களையும் ரித்து மேமையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். சோ உங்களோட பிளான் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஜெட்டா சார், பேயோட பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. அங்க பேய் இருக்குன்னு இப்ப எல்லாருக்குமே நம்பிக்கை வந்துருச்சு. இதுக்கப்புறம் அந்த ஸ்கூலுக்கு எந்த ஸ்டூடெண்ட்டும் வரமாட்டாங்க. இனிமே எல்லாரும் உங்க புது இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல தான் அட்மிஷன் வாங்க போறாங்க. வெரி குட், வெரி குட். நான் என்னோட ஸ்கூலுக்கு 2 பேரையும் கண்டிப்பா பார்ட்னர் ஆக்குவேன். லட்டு சிங் அங்கிள், அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க. அதோட அந்த சட்டாவையும் நீங்க விடக்கூடாது. உடனே நான் அரெஸ்ட் பண்றேன் சிவா. Thank you very much for everything, Shiva. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.